ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழரசி தினேஷ்குமார். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் wrapping எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் 3 டைப் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு கடா பேங்கிள்ஸும் இன்னர் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 எடுத்திருக்கேன். சைட் பேங்கிள்ஸ் பார்டர் பேங்கிள் 2 எடுத்திருக்கேன். இது 2.8 சைஸு. நெக்ஸ்ட்டு த்ரெட்டு, சில்க் த்ரெட் நான் பெல் பிராண்ட் எடுத்திருக்கேன். பெல் அப்படி இல்லைன்னா டபுள் பெல் எடுத்துக்கோங்க, குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிக்ரில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சிசர். நான் ப்ளூ கலருக்கு எல்லாமே இந்த நேவி ப்ளூ கலர் நான் wrap பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ பேங்கிளுக்கு இந்த கோல்டு கலர் wrap பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு இந்த மாதிரி கார்ட்போர்ட் அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி நூல் சுற்றுறதுக்குன்ட்டு ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்டர் பேங்கிள் சுற்றுறதுக்கு ஒரு 35 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் சுற்றி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார்னரில் நூல் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 35 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நூல் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார்னரில் இந்த மாதிரி க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒரு கார்னரில் ஒட்டிட்டு நம்ம பேங்கிள்ஸில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுடணும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி நூல் சுற்றி எடுக்கணும். நம்மளுக்கு இந்த பேங்கிள்ஸில் கேப் தெரியக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி அழகாக நூல் சுற்றணும். இந்த மாதிரி பட்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டைட்டாக wrap பண்ணாதான் நூல் லூஸாக ஆகாது, கேப்பும் இருக்காமல் நல்லாயிருக்கும். இப்போது பாதி வரைக்கும் நம்ம நூல் சுற்றியாச்சு. இந்த மாதிரி எட்ஜஸில் கட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இன்னும் இவ்வளோ தூரம் நூல் சுற்றணும். ஸோ அகைன் நூல் சுற்றிட்டு நம்ம இதில் wrap பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைமில் வந்துட்டு மோஸ்ட்லி 35 ஸ்டாண்ட்ஸ் கம்மியாக எடுத்தோம்னா நம்மளுக்கு பாதியிலே நிற்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து 50 to 55 எடுப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த சைட் பேங்கிள்ஸில் ஃபுல்லாக முடிக்க முடியும் ஒரே ரவுண்டில். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கம்மியான நூல் சுற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நூல் வந்து வேஸ்ட்டாக போகாது. இப்போது பேலன்ஸ் இருக்க இடத்துல நூல் சுற்றி எடுத்துட்டாச்சு. இப்போது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ண பிறகு அகைன் ஒரு 2 minutes நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நல்லா அகைன் டைட்டாக நல்லா wrap பண்ணி எடுக்கணும். இப்போ பேலன்ஸ் இருக்க இடத்துல நூல் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பேங்கிள் இப்போ வந்து நம்ம நூல் சுற்றி எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா பேங்கிள்ஸும் நம்ம நூல் சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நம்ம நூல் சுற்றி எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி சைட் பேங்கிளுக்கு வந்துட்டு 50 to 55 ஸ்டாண்ட்ஸ் நூல் சுற்றி எடுத்துக்கோங்க. கடா பேங்கிளுக்கு 2 times வந்து 50-50. இன்னர் பேங்கிள்ஸ்க்கு ஒரு பேங்கிளுக்கு பார்த்திங்கன்னா 35. இப்போ எல்லா நூலும் நம்ம சுற்றி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.